ஹலோ கைஸ், வெல்கம் டு சுபி ஜே விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு எம்மையான டிஷ் பார்க்கலாமா? பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு தென் வந்துட்டு இது கூடவே வந்துட்டு நான் 2 ஆனியன்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். தென் வந்துட்டு கொஞ்சமாக கார்லிக், தென் வந்துட்டு ஜிஞ்சர் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு டொமேட்டோ வந்துட்டு 2 டொமேட்டோஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூடவே வந்துட்டு சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா சாட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு சில்லி வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது உங்களோட நீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. ஸோ இது கூடவே கேஷ்யூ நட், ஆல்மண்ட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்துட்டு சேர்த்திக்கலாம். தென் வந்துட்டு சில்லி பவுடர், இது நார்மல் சில்லி பவுடர். தென் வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக தான் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ தென் வந்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், ஸோ அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதை கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்துட்டு பட்டர் சேர்த்திக்கலாம். ஸோ பட்டர் சேர்த்திட்டு பட்டர் வந்துட்டு நல்லா வந்துட்டு மெல்ட் ஆகட்டும். பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகின உடனே இது கூட கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பட்டர் மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறேன். ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு கார்டமன் கர்வ் வந்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு சைடாக இருக்கட்டும். தென் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஸோ தென் வந்துட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம வந்துட்டு சால்ட் வந்துட்டு சேர்த்திக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இது கூட இப்போ தான் வந்துட்டு நம்ம கரம் மசாலா வந்துட்டு ஆட் பண்ணணும். தென் வந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் சாப்பரில் வந்துட்டு 2 பன்னீர் கூடவே வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கோங்க. தென் வந்துட்டு மில்க்கு. ஸோ இதை வந்துட்டு எடுத்து நம்ம வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ தென் வந்துட்டு இது கூட வந்துட்டு பன்னீரை வந்துட்டு ஹாட் வாட்டரில் சேர்த்திட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட கிரேவியில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கிரேவியில் பன்னீரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பன்னீர் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்துட்டு சுகர் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய யம்மியான பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு சப்பாத்தி கூட நான் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.